ஹலோ மக்களே, ஆகஸ்ட் 5ஆம் தேதியோட அவள் வருவாளா சீரியல் ப்ரோமோ ரிவ்யூ தான் பார்க்க போறோம். உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியலுக்கு இருப்ப மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுல கோயிலுக்கு எல்லாரும் கிளம்பி நிக்கிறாங்க. ஆனா நம்ம லக்ஷ்மி பார்த்தா இன்னும் அவங்க எந்திக்கவே இல்லை. எல்லாமே நம்ம மனிஷா தேவியானியோட சதி திட்டம் தான். அவங்க ஆல்ரெடி நைட்டு பாலில் தூக்கு மாத்திரை கலந்து கொடுத்தனால அவங்களால எந்திக்கவே முடியல. இப்போ மித்ரா முன்னாடி ஒரு தப்பான இதை கிரியேட் பண்றாங்க, நம்ம மனிஷாவும் தேவியானியும் சேர்த்து. அவ தான் இப்ப என்ன சாதாரண பொண்ணா, அவ தான் இப்ப பெரிய சேர்மன் ஆயிட்டால, அதனால அவ சொல்றதுதான் நடக்கணும், அவ நினைக்கிறதான் நடக்கணும்னு சொல்லிட்டு நினைப்பு போல அந்த லக்ஷ்மிக்கு. இன்னைக்கு அவ தானே லக்கிக்காக கோயிலுக்கு வரேன்னு சொன்னா, ஆனா பாரு நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கா. அவளுக்கு அவ நினைக்கிறதா நடக்கணும்னு சொல்லி மித்ரா கிட்ட அந்த லக்ஷ்மி கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லை, லக்கி மேல அவளுக்கு அன்பே கிடையாது அப்படின்னு சொல்லி தப்பா இது பண்ணி கோயிலுக்கு வரேன்னு சொல்லி இப்படி ஏமாத்திட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி தப்பா பேசிட்டு இருக்கிறாங்க. உடனே மித்ராவுக்கு கோவம் வருது. லக்கி விஷயத்துல அவ என்ன தைரியம் இருந்தா லக்கி விஷயத்துல விளையாடிட்டு இருப்பா, கோயிலுக்கு வரேன்னு சொல்லிட்டு இப்ப நல்லா தூங்கிட்டு இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அதுக்கடுத்து லக்கி சொல்றாங்க, அப்பா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லப்பா, நான் வேணா இங்கே இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே நம்ம மனிஷா இருந்துட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை லக்கி, இப்போ போறதே நம்ம உனக்காக தான் நம்ம கோயிலுக்கே போறோம், நீ வீட்டுல இருந்தா எப்படி? மித்ரா நம்ம எல்லாம் போலாம், ஜானு இருந்து பக்கத்திலே இருந்து லக்ஷ்மியை பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. ஒன்னு மித்ராவும் அதான் சொல்றாரு, நம்ம கோயிலுக்கு போகலாம், அவ தூங்கிட்டு இருக்கால, அவளை பக்கத்துல இருந்து ஜானு வேணா பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்துல போறாங்க. எல்லாரும் கோயிலுக்கு போயிட்டு இருக்கிறாங்க. இங்க ஒண்ணு ஜானு பரபரப்பா லக்ஷ்மியை பார்க்க அக்கா எந்திரியக்கா, அக்கா எந்திரியக்கா, என்ன பாரு அக்கா, என்ன பாரு அப்படின்னு சொல்லி எழுப்பிட்டே இருக்கிறாங்க. ஆனா நம்ம லக்ஷ்மி பார்த்தா நல்ல ஆழ்ந்த தூக்கத்துல இருக்கிறாங்க. அவங்களால எந்திக்கவே முடியல. அவங்களுக்கு சுத்தி என்ன நடக்குதுன்னு சொல்லி தெரியுது, ஆனா கண்ணை திறக்க முடியல, நல்ல தூக்கத்துல இருக்கிறாங்க. உடனே அக்கா இப்படி எல்லாம் பண்ற ஆளே கிடையாது, அக்கா எப்பயுமே சீக்கிரமா எந்திரிச்சிருவாள், இன்னைக்கு எதுக்கு இவ்வளவு நேரம் தூங்கணும், அக்கா தூங்குறதுக்கு வாய்ப்பே இல்லையே, ஐயோ எல்லாரும் வேற கோயிலுக்கு வேற போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சரி டாக்டருக்கு கால் பண்ணலாம்னு சொல்லி டாக்டருக்கு கால் பண்ணி டாக்டர் நம்ம லக்ஷ்மியை செக் பண்றாங்க. உடனே அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா, ஏதாவது இதுக்கு முன்னாடி ஏதாவது இந்த மாதிரி நடந்திருக்கா அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கேட்குறாங்க. கேட்டுட்டு நைட் அவங்க என்ன சாப்பிட்டாங்க, நைட் என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க டாக்டர். நைட்டு வழக்கம் போல சாப்பிட்டுட்டு அவங்க பால் குடிச்சிட்டு தூங்கிட்டாங்க, அவ்வளவுதான், இதுல என்ன நடந்திருக்குன்னு எனக்கு எதுவும் புரியலையே டாக்டர்னு சொல்லி ஜானவி கேட்குறாங்க. அதுக்கு நம்ம டாக்டர் சொல்றாங்க, அது ஒன்றும் இல்லை, நைட்டு அவங்க ஏதோ ஸ்லீப்பிங் டேப்லெட், அதாவது தூக்கு மாத்திரை ஏதோ சாப்பிட்டு தூங்கி இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இல்ல டாக்டர், எங்க அக்கா தூக்கு மாத்திரை எல்லாம் போடலை அப்படின்னு சொல்றாங்க. ஓ எனக்கு இப்பதான் புரியுதுன்னு சொல்லிட்டு ஜானவி அதுக்கு அடுத்துதான் புரியுது, தேவியானி அத்தை என் கையில பாலை கொடுத்தாங்க, அப்ப அவங்க தான் இதெல்லாம் பிளான் பண்ணிருக்காங்களா, மித்ரா மாமா முன்னாடி லக்ஷ்மி அக்காவை தப்பா போர்ட்ரேட் பண்ணணுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணியிருக்காங்களா. ஐயோ டாக்டர் இப்ப ஏதாச்சும் பண்ணுங்க டாக்டர், இப்ப எங்க அக்கா உடனே கோயிலுக்கு போகணும் டாக்டர், ஏதாச்சும் பண்ணி எங்க அக்காவை எழுப்புங்க டாக்டர்னு சொல்லி கெஞ்சுறாங்க. நம்ம ஜானுவோ கெஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா இல்லம்மா, நான் தான் உனக்கு சொல்றேன்ல, இல்லம்மா அவங்க நல்லா தூங்கிட்டு இருக்காங்க, ஆழ்ந்த தூக்கத்துல இருக்காங்க, ஸ்லீப்பிங் டேப்லெட் போட்டு தூங்கிட்டு இருக்காங்க, இப்ப அவங்களால கண்டிப்பா எந்திக்கவே முடியாது, கண்டிப்பா இன்னும் ஒரு 3-4 மணி நேரம் ஆகும் அவங்க எந்திக்கிறதுக்கு, அவங்களாதான் எந்திக்கணும், நம்மளா வற்புறுத்தி எழுப்ப வச்சோம்னா அது இன்னும் பிரச்சனை ஆயிருமா, ஸ்லீப்பிங் டேப்லெட் தான் போட்டிருக்காங்க, ஒருவேளை இன்னும் ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் பாரு, அவங்க எந்திக்கலன்னா திருப்பி எனக்கு கால் பண்ண, நான் வேணா செக் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. டாக்டர் இதுக்கு வேற வழியே இல்லையா, ப்ளீஸ் டாக்டர், என் அக்கா கோயிலுக்கு போகணும் டாக்டர், ப்ளீஸ் டாக்டர் ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் தான் சொல்றேன்லம்மா, எதுவும் பண்ண முடியாதுமா இப்போதைக்கு, அவங்களா எந்திரிக்க வரைக்கும் நீங்க எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அவங்களா எந்திரிச்சாதான் நல்லது, நீங்க இப்ப எழுப்புனாலும் அவங்களால எந்திக்க முடியாது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல ஜானுவோட கையை லக்ஷ்மி பிடிக்கிறாங்க. பாருங்க டாக்டர், என் அக்கா எழுங்க ட்ரை பண்ற, ஏதாச்சும் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. இல்லம்மா, அவங்க பிரெயின் எல்லாம் ஃபங்க்ஷன் ஆகிட்டு தான் இருக்கு, நம்ம என்ன பேசுறோம் என்ன வைக்கிறோம் எல்லாமே அவங்க கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க, ஆனா அவங்க ஆழ்ந்த தூக்கத்துல இருக்கிறாங்க, இப்போதைக்கு நீங்க எதுவும் அவங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, டிஸ்டர்ப் பண்ணா அவங்க உடம்புக்கு தான் பிரச்சனை வரும், அதனால அவங்க ரெஸ்ட் எடுக்கட்டும்னு சொல்லிட்டு டாக்டர் போயிடுறாங்க. இங்க அப்படியே பார்த்தா நம்ம மித்ரா கோயில இறங்குறாங்க. இறங்கிட்டு அவங்க தேவியானி அப்படியே நடிப்ப ஆரம்பிக்கிறாங்க. அந்த லக்ஷ்மி தான் லக்கிக்காக இதை பண்ற அதை பண்றேன் எல்லாம் சொல்லிட்டு இருந்தா, ஆனா ஒன்றும் பண்ணல, வரவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மித்ரா உன்ன பூஜாரி வராரு, என்னம்மா பூஜை ஆரம்பிச்சிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறாங்க. நீங்க பரிகாரத்தை எப்ப பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இது பரிகாரமா, நான் சொன்ன மாதிரி இவன் சொல்லலையே அப்படின்னு சொல்லி மனிஷா யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. தேவியானி சொல்றாங்க, அது ஒண்ணும் இல்ல மித்ரா, லக்கிக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சுல, லக்கி நினைச்சு
மனுஷா ரொம்ப கவலைப்பட்டா. அவளால வந்து லக்கிக்கு வந்து சீக்கிரமே குணமாயிரும் அப்படின்னு. அப்படி சீக்கிரமே குணமாயிடுச்சுன்னா நான் 108 வாட்டி கோயிலை சுத்தி வந்து பிரதட்சணை பண்றேன் அப்படின்னு சொல்லி வேண்டியிருக்கா அப்படின்னு சொல்றாங்க. ஒண்ணு, ஓ இது எப்போ அம்மா, எனக்கு எங்களுக்கே தெரியாம எப்போ மனுஷா இந்த மாதிரி வேணா அப்படின்னு சொல்லி விவேக் வந்து கேட்டுட்டு இருக்காரு. ஆமா, உனக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டே இருப்பாங்களாடா, அவ வந்து வேண்டி இருந்தா எல்லாம் இங்க பாரு, இப்பவாச்சும் நீ புரிஞ்சுக்கோ லக்கி மேல அவ எவ்வளவு அன்பு வச்சிருக்கான்னு மித்ரா அப்படின்னு சொல்லி தேவேன்னு சொல்றாங்க. ஆமா மித்ரா, எனக்கு உன்னையும் ரொம்ப பிடிக்கும். லக்கி உன்னோட பொண்ணுன்னா அவ எனக்கும் பொண்ணு தானே. லக்கி கூடிய சீக்கிரம் எனக்கும் வந்து நான் லக்கியோட அம்மாவாக போறேன். ஸோ இனிமேல் லக்கிக்கு நல்லது கெட்டது எல்லாத்தையும் நான் தானே பக்கத்துல இருந்து பாத்துக்கணும். லக்கிக்கு எனக்கு உடம்பு சரியில்லாம போனதுல இருந்து எனக்கு மனசே சரியில்லை. நான் அன்னைக்கே வந்து சாமி கிட்ட கடவுள்கிட்ட நான் இந்த மாதிரி 108 பிரதட்சணை பண்றேன்னு வேண்டிக்கிட்டேன் மித்ரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஒண்ணு அதை என்ன அன்னைக்கெல்லாம் எங்க கிட்ட சொல்லவே இல்லை, என்ன திடீர்னு இப்ப வந்து சொல்ற அப்படின்னு விவேக் கேக்குறாங்க. டேய், எல்லா விஷயத்தையும் எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டே இருக்கணுமா, ஏன் இது சர்ப்ரைஸ்டா அப்படின்னு சொல்றாங்க. இது அதாவது மித்ராக்கு இது ஒரு சர்ப்ரைஸா இருக்கட்டும், அதனாலதான் சொல்லல அப்படின்னு சொல்றாங்க. இது கோயிலு என்ன இதுலயுமாடா சர்ப்ரைஸ் எல்லாம் வைப்பீங்க அப்படின்னு சொல்லி, இதுலயுமா சர்ப்ரைஸ் எல்லாம் வைப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்ம விவேக் வந்து கேக்குறாரு. பரிகாரம் பண்றதுல என்ன சர்ப்ரைஸ் இருக்கு, நீங்க பரிகாரம் பண்ண போறீங்கன்னா அன்னைக்கே சொல்லியிருக்கலாமே. மனிஷா, உனக்கு ஒண்ணு ஞாபகம் இருக்கா, நீ இதே மாதிரிதான் 2 வாட்டி பிரதட்சணை பண்றேன்னு சொன்ன, ஆனா கடைசியில லக்ஷ்மி அண்ணி வந்துதான் பண்ணாங்க, உனக்கு அது ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி அதை ஞாபகப்படுத்தி விட்டுறாரு. உடனே தேவியானி சொல்றாங்க, டேய் இப்ப எதுக்குடா அதை பத்தி பேசிட்டு இருக்க அப்படின்னு சொன்னேன். ஆமா விவேக், உண்மைதான், நான் 2 வாட்டி என்னால பண்ண முடியலதான், ஆனா இப்போ இந்த பிரதட்சணையை பண்றேன்னு சொன்னது யாரு, லக்ஷ்மி தானே. இப்ப என்ன அவ இன்னும் கோயிலியா இருக்கா, இல்ல இப்ப நான் தானே இருக்கேன், அப்ப நான் தானே பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து மனிஷா வந்து இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க. அதுக்கடுத்து சரிம்மா நீங்க வந்து சாமி கும்பிடுங்கன்னு சொல்லி இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. உடனே நம்ம குட்டீஸ் ரெண்டும் மனசே கேட்கல. உடனே லக்கிக்கு வந்து என்னாலதான் எல்லாமே நடந்திருக்கு, நான் தான் தப்பு அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு இருக்கிறாங்க. லக்கி, நீ என்ன பண்ண, இதுல உன் தப்பு என்ன இருக்கு, விடு. அப்பா அம்மா இப்ப எப்படி இருக்காங்க என்ன இருக்காங்கன்னு தெரியலையே, அம்மா சீக்கிரம் கோயிலுக்கு வந்தா நல்லா இருக்கும், அம்மாக்கு எப்படி கெட்ட பேர்லாம் கிடைக்குதுன்னு சொல்லி நம்ம ஜுன்னு வந்து வருத்தப்பட்டு இருக்காரு. இப்ப யார்கிட்ட நம்ம உதவி கேட்கறது அப்படின்னு இவங்க 2 பேரும் ஜுன்னு லக்கியும் பேசிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்துலதான் நம்ம ஆஞ்சநேயா கிட்ட உதவி கேட்கலாம், ஆஞ்சநேயா அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. உடனே ஆஞ்சநேயர் வந்து நிக்கிறாரு. உடனே நான் உங்ககிட்ட உதவி கேட்கறதுக்கு தான் நான் இப்போ உன்னை கூப்பிட்டேன் நான் அப்படின்னு சொல்றாங்க. உதவி பண்றதுக்கு தானே நான் இருக்கேன் உங்களுக்கு, இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லும் போது ஜுன்னு வந்து சொல்லிடுறாரு, இல்ல உனக்கு தெரியாததா, என் அம்மாவை பாரு தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க, என் அம்மாவுக்கு அங்க உடம்பு சரியில்லை, என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல, ஆனா லக்கிக்காக அவங்க பரிகாரம் பண்றேன்னு சொல்லியிருந்தாங்க, இப்ப அவங்களால கோயிலுக்கும் வர முடியல, எங்களுக்கு என்ன பண்றது எது பண்றதுன்னே தெரியல, அம்மாவை வந்து அப்பா தப்பா நினைக்கிறாங்க, அம்மா வந்து வேணுக்குனே கோயிலுக்கு வரலன்னு நினைக்கிறாங்க, ஆனா அம்மாக்கு உண்மையாவே உடம்பு சரியில்லை, இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னு எங்களுக்கு புரியல அப்படின்னு சொல்லி ஜுன்னு லக்கியும் பேசிட்டு இருக்கிறாங்க. ஆஞ்சநேயா வந்து, இங்க பாருங்க பிள்ளைங்களா, இங்க பாருங்க எப்பவுமே எல்லாமே ஈஸியா நடந்துடாது, அது நடக்க வேண்டிய நேரத்துல கரெக்டா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏய், நான் இப்ப உங்களை எதுக்கு கூப்பிட்டேன், நீ எங்க அம்மாவை எப்படியாச்சும் இங்க கூட்டிட்டு வருவேன்னு அதுக்காக கூப்பிட்டா, நீ வந்து எங்களுக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஜுன்னு லக்கியும் பேசிட்டு இருக்கும்போது அவங்க இங்க பார்த்தா நம்ம லக்ஷ்மிக்கு வந்து அப்பதான் நம்ம ஜானுன்னு கூப்பிட்டுட்டே இருக்கிறாங்க. அக்கா சொல்லுக்கா தண்ணி எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. தண்ணி எடுத்துட்டு வந்து என் மேல தெளின்னு சொல்றாங்க. உடனே இவங்களும் வாட்டர் பாட்டில் தண்ணி எடுத்துட்டு வந்து இங்க ஆஞ்சநேயா நம்ம லக்கி ஜுன்னு பேசிட்டு இருக்கிறாங்க. அதே நேரத்துல இந்த பக்கம் பார்த்தா இவங்க தண்ணி எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி எந்திக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டே இருக்கிறாங்க. உடனே தண்ணி தெளிக்கிறாங்க. உடனே இன்னும் நல்லா தெளின்னு சொல்லி இவங்க தண்ணி தெளிச்சுட்டே இருக்கிறாங்க. இங்க ஆஞ்சநேயா கிட்ட வந்து, ஆஞ்சநேயா இங்க பாருங்க, கடவுள் எல்லாத்துக்குமே கஷ்டத்தை கொடுப்பாரு, ஆனா அந்த நல்லவங்களுக்கு வந்து நிறைய பரீட்சை வைப்பாரு, கடைசியில நல்லவங்களை அப்படியே விட்டுற மாட்டாரு, ஜெயிக்க வைப்பாரு. அதே மாதிரி உன் அம்மாக்கு இங்க கோயிலுக்கு வர்றதுக்கு முன்னாடி நிறைய பரீட்சைகள் இருக்கு, நிறைய தடங்கல்கள் இருக்கு, ஆனா கண்டிப்பா உன் அம்மா கோயிலுக்கு வரதான் போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது எப்படி வருவாங்க, நாங்க தான் இப்ப வந்துட்டோமே, இங்க பரிகாரமும் இப்ப மனுஷன் ஆரம்பிக்க போறான், நீ சீக்கிரம் போய் கூட்டிட்டு வான்னு சொல்றேன். அததான் சொல்றேன்ல, காலம் உங்களுக்கு பதில் சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வைன்னு போயிடுறாரு நம்ம ஆஞ்சநேயர். இங்க உடனே பார்த்தா நம்ம லக்ஷ்மி அப்படியே லைட்டா எந்திக்கிறாங்க. எந்திரிச்சு அவங்கெல்லாம் எங்க அப்படின்னு கேக்குறாங்க ஜானு கிட்ட. அவங்க எல்லாம் கோயிலுக்கு போயிருக்காங்கக்கா, மித்ரா மாமா உன்னை தப்பா நினைக்க போறாங்கக்கா, இது எல்லாமே தேவயானி அத்தையோட சூழ்ச்சி தான்க்கா, நான் தெரியாம போய் தேவயானி அத்தை சூழ்ச்சியில போய் நான் ட்ராப் ஆகி மாட்டிக்கிட்டு இப்போ உங்களுக்கும் நானா அந்த பாலை வந்து கொடுக்க போய் நீங்க அந்த பாலை குடிச்சதுனால தானே இப்ப இவ்வளவு பிரச்சனையும்க்கா அப்படின்னு சொல்லி இவங்க வந்து
வருத்தப்பட்டு இருக்காங்க. சரி பழசெல்லாம் பேச வேண்டாம், நான் இப்போ ஃப்ரெஷ்அப் ஆகணும், நம்ம ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு இப்போ உடனே கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி அவங்களால கண்ணு முழிக்கவே முடியல லக்ஷ்மியால. ஆனாலும் கஷ்டப்பட்டு கண்ணை முழிச்சு நான் ஃப்ரெஷ்அப் ஆகணும், எனக்கு ஹெல்ப் பண்ணு ஜானு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்க பார்த்தா ஒரு பெரிய வாளி மாதிரி வச்சு அதுல நடுவுல தீப்பந்தத்தை வச்சு இந்த மாதிரி மனிஷா வந்து இதுதான் மனிஷா நீ தூக்க போறது, 108 வாட்டி சுத்த போற, இதை தூக்கிதான் கோயில 108 வாட்டி சுத்த போற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க தேவயானி. ஆண்டி நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க என்ன பார்த்தா? இது பார்க்கவே இவ்வளவு பயங்கரமா இருக்குது, ரொம்ப வெயிட்டா இருக்கும் போலயே, இதுக்கு முன்னாடி நீங்க எல்லாம் இந்த மாதிரி ஏதாவது தூக்கி சுத்தி இருக்கிறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. நான்லாம் தூக்கி சுத்துனது இல்லை, ஆனா நிறைய பேர் தூக்கி சுத்துறத நான் பார்த்திருக்கேன். அப்புறம் ஏன்டி என்னை கோத்து விட்டீங்க? அதுவும் ஒரு ரவுண்ட் இல்ல 2 ரவுண்ட் இல்ல 108 வாட்டி நீ எதுக்கு ஆண்டி சொன்னீங்க? நீங்க வேணும்னே என்னை கொலை பண்றதுக்காக தானே இந்த மாதிரி என்னை மாட்டி விட்டுருக்கீங்க, இந்த கோயிலே வச்சு என் கதையை முடிக்கணும் தானே இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறேங்க. ஐயோ மனிஷா, உனக்கு மித்ரா வேணுமா வேண்டாமா? மித்ரா கையால நீ தாலி கட்டிக்கணுமா வேண்டாமா? மித்ரா கையால தாலி கட்டிக்கணும்னா நீ இதெல்லாம் பண்ணிதான் ஆகணும். ஒழுங்கா போ இதை எப்படியாச்சும் மித்ரா வேற வரப்போறான், ஒழுங்கா போய் தூக்கி இதெல்லாம் பண்ணு. சும்மா நீ வீட்டுல இருந்துட்டு நெக்லஸ போட்டுக்கிட்டு வளையல போட்டுட்டு இருந்தா மட்டும் போதுமா? இந்த மாதிரி ஏதாவது பண்ணி மித்ரா மனசுல இடத்த பிடிச்சாதான் சீக்கிரமா மித்ரா உன் கழுத்தை தாலி கட்டுவான்னு சொல்லி இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. என்னமோ ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த தீப்பந்தத்தை எடுத்து தன் தலையில மனிஷா வந்து அவங்க தலையில வச்சுட்டு, சாமி என்னால கண்டிப்பா 108 எல்லாம் சுத்தவே முடியாது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, நான் ஒரு 5-6 ரவுண்டு சுத்துறேன், அதுக்கடுத்து ஏதாச்சும் பண்ணி அதுக்கடுத்து நான் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன், எப்படியாச்சும் நான் 108 முடிச்சிட்டேன்னு சொல்லிருங்க, எப்படியாவது மித்ரா மனசுல நான் இடம் பிடிக்கணும், மன்னிச்சிருங்க ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி சாமி கிட்ட இப்படி வேண்டிக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம மனிஷா. அதுக்கடுத்து அந்த தீப்பந்தத்தையும் தூக்கி தலையில வச்சுட்டு மித்ரா வந்து கேக்குறாரு, மனிஷா உன்னால முடியலன்னா விடு, நம்ம பாத்துக்கலாம், நீ உன்னை இதை கஷ்டப்பட்டு பண்ண வேண்டாம், உனக்கு இதெல்லாம் பண்ணி பழக்கம் இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே மித்ரா கிட்ட வந்தோன்னா அப்படியே நம்ம மனிஷா நடிக்கிறாங்க. மித்ரா இதுல என்ன இருக்கு, லக்கி என்னோட பொண்ணு, நான் அவளுக்காக இதெல்லாம் பண்றேன், இதை நான் சந்தோஷமா என் மனப்பூர்வமா தான் பண்றேன். நான் கூட இப்ப கூட ஆன்டி கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், எதுக்கு ஆன்டி நீங்க 108ன்னு நினைச்சீங்க, நீங்க 1008 கூட நினைச்சிருந்தா கூட நான் லக்கிக்காக பண்ணுவேன். ஏன்னா எனக்கு லக்கி எனக்கு அவ்வளவு பிடிக்கும், லக்கி என் பொண்ணா எடுத்துக்கிறதுல எனக்கு அவ்வளவு சந்தோஷம் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க உடனே தேங்க்யூ மனிஷா, தேங்க்யூ சோ மச், ஆனா உன்னால முடியலன்னா இப்ப கூட நீ விட்டுரு, ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஐயோ மித்ரா ஒன்னும் பிரச்சனை இல்லை, என்னால கண்டிப்பா முடியும், என்னால முடியலன்னா நான் இதுக்கு இதெல்லாம் செய்ய போறேன், நீ ஒன்னும் கவலைப்படாத, எனக்கு ஒன்னும் ஆகாது, நான் கண்டிப்பா இதை நான் சேஃபா பண்ணி முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி முதல் சுத்திட்டு இருக்கிறாங்க. விவேக்குக்கும் எரிச்சலா இருக்கு, இந்த மனிஷா என்னடா ஓவரா நடிச்சிட்டு இருக்காளேன்னு சொல்லி. இங்க நம்ம மனிஷா வந்து கோயில சுத்தி 108 பிரதட்சணை பண்ணலாம்னு சொல்லி சுத்திட்டு இருக்கிறாங்க. அவங்க கூட பார்த்தா நம்ம தேவயானி, மித்ரா, அப்புறம் நம்ம விவேக் எல்லாருமே கூட ஒண்ணு சேர்ந்து வந்துட்டு இருக்கிறாங்க. மித்ராக்கு வந்து நம்ம மனிஷா பத்தி நல்லாவே தெரியும், அவங்க இதெல்லாம் இந்த மாதிரி பரிகாரம், இந்த மாதிரி கோயில சுத்துறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் அவங்க பண்ணவும் மாட்டாங்க, அவங்க இதுக்கு லாய்க்கும் இல்லை நல்லாவே தெரியும் நம்ம மித்ராக்கு. இருந்தாலும் உனக்கு பழக்கம் இல்லை எல்லாமே மனிஷா, நீ எதுக்கு கஷ்டப்படுற, உன்னால இதெல்லாம் முடியாது, வேண்டாம் விட்டுடு அப்படின்னு சொல்லி நம்ம மித்ரா வந்து மனிஷாக்கு புத்திமதி சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா நம்ம மனிஷாவோ, நான் இதெல்லாம் யாருக்காக பண்றேன், உனக்காக பண்றேன் மித்ரா, நம்ம லக்கிக்காக பண்றேன், லக்கி நல்லா இருக்கணுங்கிறதுக்காக பண்றேன். நான் வந்து தேவயானி ஆன்டி கிட்ட கூட சொல்லிட்டு இருந்தேன், நீங்க ஏன் ஆன்டி 108ன்னு நினைச்சீங்க, என்னால 1008 சுத்து கூட என்னால சுத்த முடியும், நீ எதுக்கும் கவலைப்படாத மித்ரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே அதுக்கடுத்து இந்த மாதிரி மித்ரா முன்னாடி கெத்தா பேசிட்டு இருக்கிறாங்க. சரி உன்னால முடியலன்னா இப்ப கூட நீ டிராப் பண்ணிட வேண்டாம் அப்படின்னு மித்ரா வந்து அறிவுரை சொல்லிட்டு இருக்காங்க மனிஷாக்கு. அதெல்லாம் இல்ல மித்ரா, என்னால கண்டிப்பா முடியும், நீ இதுக்கு ஓவரா என்னை பத்தி கவலைப்படுற, கண்டிப்பா நான் இதை சூப்பரா முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே நம்ம மித்ராவும், சரி நான் போய் அங்க தேங்காய் உடைக்கிறேன், உனக்கு பாதுகாப்பா வந்து தேவயானி சித்தியும் விவேக்கும் கூட வருவாங்க, உன் கூட 108 பிரதட்சணை பண்ணுவாங்க, நான் போய் அந்த தேங்காய் உடைக்கிற சடங்கை நான் முடிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே எப்படியாவது விவேக்க கழட்டி விடணும், விவேக் அனுப்புனா ஈஸியா ஏமாத்திடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு மித்ரா கிட்ட சொல்றாங்க, இல்ல விவேக் வேண்டாம், விவேக்க கூட நீ கூட்டிட்டு போ, என் கூட தான் தேவயானி ஆண்டி இருக்காங்கல்ல, நான் தேவயானி ஆண்டி என்ன நல்லபடியா பாத்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. விவேக் இதை விடுவாரா? உடனே அவரு, இருக்கட்டும் மனிஷா, அதுதான் நான் தான் இருக்கேன்ல, நீ பாதுகாப்பா 108 கரெக்டா பண்றியான்னு பார்த்து சொல்றதுக்கு தானே நான் இருக்கிறேன், நீ 108 நீ பாட்டு கோயில சுத்திட்டே இரு, நான் கவுண்ட் பண்ணிட்டே வந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி இவர் வந்து பதில் பேசிட்டு, நான் உன் கூடயே வரேன் மனிஷா அப்படின்னு விவேக் சொல்லிடுறாரு. உடனே மித்ரா வந்து போய் தேங்காய் உடைக்கிற அந்த அவர் 108 தேங்காய் உடைக்கிறதுக்காக ஒவ்வொரு தேங்காவா உடைச்சிட்டு இருக்கிறாரு. இங்க உடனே பார்த்தா நம்ம ஜானுவும் லக்ஷ்மியை கூட்டிட்டு கார்ல வந்துட்டே இருக்கிறாங்க. லக்ஷ்மிக்கு சுத்தமா தூக்கம் தெரியவே இல்லை, அவங்க என்னதான் எந்திரிச்சாலும் அப்படியே சொக்கி விழுகுறாங்க, கண்ணை திறக்கவே முடியல, இருந்தாலும் கஷ்டப்பட்டு வராங்க.
வந்துட்டு கோயில் வாசல வந்து நின்றுட்டு கால் பண்றாங்க, நம்ம விவேக்குக்கு கால் பண்றாங்க நம்ம ஜானு. உடனே என்ன ஜானு என்னாச்சு, அண்ணி இப்ப எப்படி இருக்காங்க, நல்லா இருக்காங்களா, டாக்டர் வந்தாங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஐயோ விவேக், நாங்க கோயில் வாசல்ல தான் நிக்கிறோம். என்ன சொல்ற? ஆமா, நீ உடனே கோயில் வாசலுக்கு வா அப்படின்னு சொல்றாங்க. உடனே என்ட்ரன்ஸ்ல நிக்கிறோம், நீ வா அப்படின்னு. விவேக் வந்து என்ட்ரன்ஸ்ல போறாரு. ஏய் ஜானு, அன்னைக்கு என்னாச்சு, அண்ணி எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு கேக்குறாங்க. எல்லாம் உன் அம்மாவும் அந்த மனுஷாவும் பண்ணி வச்ச வேலைதான் அப்படின்னு சொல்றாங்க. ஜானு விடு விடு வேணாம் அப்படின்னு சொல்லி இவங்க தூக்க கலக்கத்திலேயே நீ சொல்லாத விவேக் கிட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்ன நடந்துச்சு எனக்கு புரியல. நைட்டு அக்கா குடிக்கிற பால்ல தூக்க மாத்திரை கலந்து கொடுத்து காலைல கோயிலுக்கு வராம பண்ணணுங்கிறதுக்காக தான் உன் அம்மா பால்ல கலந்து கொடுத்துருக்காங்க. இது தெரியாம மித்ரா மாமா வந்து அக்காவை பிடிச்சி திட்டிட்டு இருக்கிறாங்க. நான் இப்பவே போய் மித்ரா மாமா கிட்ட எல்லா உண்மையும் நான் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லி ஜானு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. வேண்டாம் வேண்டாம் வேண்டான்னு லக்ஷ்மி வந்து தடுத்துட்டே இருக்கிறாங்க. வேண்டாம் ஜானு, இப்போதைக்கு நீ எதுவும் சொல்லாத, சொன்னா தேவையில்லாத பிரச்சனை தான் வரும். நம்ம சொல்றது யாரும் நம்பவும் மாட்டாங்க. நம்ம இப்ப கோயில்ல எந்த பிரச்சனையும் வேண்டாம், எந்த ரகலையும் வேண்டாம். நம்ம கோயில்ல எதுக்காக வந்திருக்கோம், லக்கிக்காக வேண்டதுக்கு தானே வந்திருக்கோம், அதை மட்டும் பாரு, வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, உன்னால முடியலல்ல, உங்களால முடியலல்ல, நீ எதுக்கா நீ கஷ்டப்படுறீங்க? இல்ல நான் வந்து நானே 108 பிரதட்சணை பண்றேன், நானே வந்து லக்கிக்கு வேண்ட அந்த பிரார்த்தனையை நானே இன்னைக்கு நிறைவேற்றுறேன் அப்படின்னு சொல்லி உள்ள வராங்க. வாங்க உள்ள போலான்னு சொல்லி உள்ள கூட்டிட்டு வராங்க. இங்க பார்த்தா நம்ம மித்ரா தேங்காய் உடைச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பின்னாடியே பார்த்தா தேவயானியும் வந்து நிக்கிறாங்க. ஆமா வந்துட்டா, இப்ப எதுக்கு இங்க கோயிலுக்கு எதுக்கு வந்திருக்கிறா மித்ரா? இப்ப இவ காலையில ஏதோ உன்கிட்ட பரிகாரம் பண்ற, அதை பண்ற, இதை பண்றேன்னு உன்கிட்ட பேசிட்டு இப்ப எதுக்கு இவ இங்க வந்து நின்றுட்டு இருக்கா? இதுக்கு பிரசாதம் வாங்கி சாப்பிடுறதுக்காக வந்திருக்கிறாளா? இதே அவ சொந்த பொண்ணுன்னு நினைச்சிருந்தா இந்த மாதிரி பண்ணிருப்பாளா? லக்கி ஒண்ணு அவ சொந்த பொண்ணு கிடையாதே, அதுக்காக தானே இவ பண்ணல. இதே ஜுன்னுக்கு இந்த மாதிரி நடந்துருச்சுன்னா தன்னோட சொந்த ரத்தம்னா பண்ணிருப்பா அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப லக்கி வந்து இவளோட பொண்ணு இல்ல, அதனாலதான் இவன் இந்த பரிகாரத்தெல்லாம் வந்து கோயில் அவளுக்காக மெனக்கிட்டு வந்து பண்ணல அப்படின்னு சொல்லி எல்லாரும் முன்னாடி மித்ராக்கு கோவம் வர மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இல்ல நானே 108 பிரதட்சணை பண்றேன், அதுக்காக தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல, மனிஷா பண்ண ஆரம்பிச்சிட்டா. இவ்வளவு நேரம் தூங்கிட்டு தானே இருந்த, அதே போய் பண்ணு போ அப்படின்னு சொல்லிட்டு மித்ரா வந்து கோவப்பட்டு கத்திட்டு இருக்கிறாரு. இந்த நேரத்துல பார்த்தா ஒரு அம்மா ஓடி வராங்க. ஐயோ, நீங்க தான் அந்த 108 பிரதட்சணை பண்ற குடும்பமா அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா, அந்த பொண்ணு பாவங்க கீழே விழுந்துட்டா, அந்த இது வந்து தூக்கி நடக்க முடியாம கீழே விழுந்து மயக்கம் போட்டுற நிலைமைக்கு ஆயிடுச்சு, வந்து பாருங்கம்மா, வந்து உங்க சொந்தக்காரங்க தானே அப்படின்னு சொல்றாங்க. உடனே மனிஷா என்னாச்சுன்னு சொல்லி எல்லாரும் பதறடிச்சுட்டு வர்றாங்க. லக்ஷ்மியும் பின்னாடியே வர்றாங்க. உடனே மனிஷா, நான் தான் முன்னாடியே சொன்னேன்லன்னு மித்ரா சொல்றாரு. உன்னால முடியலன்னா எதுக்கு நீ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? நான் தான் உனக்கு முதல்ல சொன்னல, இதெல்லாம் உன்னால கண்டிப்பா முடியாது, எதுக்கு நீ உனக்கு இந்த விஷ பரீட்சை எல்லாம் நீ எடுத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு. இல்ல மித்ரா, நான் ரொம்பவே ட்ரை பண்ண மித்ரா, என்னால முடியல, சாரி மித்ரா அப்படின்னு சாரி கேட்டுட்டு இருக்கிறாங்க. சரி பரவாயில்ல மனிஷா, நீயாச்சும் இங்க ட்ரை பண்ண. ஒரு சிலர்லாம் நல்லா தூங்கிட்டு ஒண்ணுமே ட்ரை கூட பண்ணாம இங்க வந்து சும்மா பொம்மை மாதிரி நின்னுட்டு இருக்கிறாங்கன்னு லக்ஷ்மியை குர்த்தி கட்டி பேசுறாரு நம்ம மித்ரா. உடனே ஐயர் வராரு. ஐயோ, இது பெரிய அபசகுணம் ஆயிருங்க, 108 பிரதட்சணை பண்ணணும்னு ஆரம்பிச்சிருச்சுன்னா அதை கண்டிப்பா முடிச்சே தீரணும், இப்படி எல்லாம் இடையில நிறுத்தக்கூடாது, இடையில நிறுத்தினா அது தெய்வ குத்தம் ஆயிருங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு என்ன சார், அதுக்கு என்ன சாமி பண்ண முடியும், மனிஷாவாலதான் முடியல அப்படின்னு சொல்றாங்க. என்னால அம்மா, நீ கடவுள் மேல ஆணையை போட்டுட்டு நீ போய் பண்ணுமா அப்படின்னு சொல்றாங்க. இல்ல சாமி, என்னால கண்டிப்பா முடியாது, எனக்கு வந்து எனர்ஜியே இல்லை, என்னால கண்டிப்பா முடியாது, என்னால இதெல்லாம் பண்ணவே முடியாது அப்படின்னு மித்ரா கிட்ட வந்து மனிஷா சொல்றாங்க. உடனே லக்ஷ்மி, நான் அந்த 108 பிரதட்சணையை பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஜானு சொல்றாங்க, அக்கா நீயே ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கிற, இந்த நேரத்துல எதுக்கு அக்கா இந்த விஷ பரீட்சை, வேண்டாம் அக்கா அப்படின்னு சொல்றாங்க. இல்ல ஜானு, என்னால முடியும், நீ எனக்கு உதவி மட்டும் பண்ணு அப்படின்னு சொல்லி அந்த துண்டு எடுத்து ஜானு வைக்கிறாங்க. அந்த தீச்சட்டி எடுத்து விவேக் வந்து லக்ஷ்மி தலையில வைக்கிறாங்க. உடனே இவங்க லக்கின்னு சொன்னுவோம், அம்மா வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க முன்னாடி கடவுள் பேரை வணங்கிட்டே வந்து அவங்க தூக்கத்துல தானே இருக்கிறாங்க, அதனால சுத்தி ஏதாவது சத்தமா நடந்தா தூக்கம் வந்து தெளிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்காக கடவுள் பேரை உச்சரிச்சுக்கிட்டே எல்லாரும் போறாங்க. பின்னாடி ஒரு 2-3 பேர் போறாங்க. உடனே லக்ஷ்மி இப்படி 108 பிரதட்சணை சுத்திட்டு வராங்க. உடனே அதுக்கடுத்து இங்க பார்த்தா இப்படி சுத்தி வந்துகிட்டே இருக்கிறாங்க. நம்ம மனிஷாவும் தேவியானியும் வழக்கம் போல பொருளி பேசுறதுக்கு வந்துடுறாங்க. என்ன ஆண்டி, என்ன இந்த லக்ஷ்மி வந்துட்டா அப்படின்னு மனிஷா வந்து கத்திட்டு இருக்கிறாங்க. தேவியானியும் அதான் கேக்குறாங்க. என்னமோ நீ சொன்ன, அவளுக்கு நான் டேப்லெட் கொடுத்துருக்கேன், அவ இப்போதைக்குலாம் எந்திக்கவே மாட்டா, மத்தியானம் தான் எந்திப்பான்னு. ஆனா பாரு, அவ எப்படி வந்து கோயிலுக்கும் எந்திரிச்சு கோயிலுக்கு குளிச்சு கிளம்பி கோயிலுக்கு கூட வந்துட்டா, இதுதான் நீ மாத்திரை கொடுத்த லட்சணமா அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்கிறாங்க. ஐயோ ஆண்டி, அந்த லக்ஷ்மிக்கு என்னதான் அந்த கடவுள் என்ன இப்படி எல்லாம் பண்றாரோ, அந்த லக்ஷ்மிக்கு சாதகமாவே நடந்துட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி கடவுளை திட்டிட்டு இருக்கிறாங்க மனிஷா. அடுத்து தேவயானி சொல்றாங்க, நீ எதுக்கும் கவலைப்படாத மனிஷா,
இப்ப மித்ரா மனசுல நீ நல்ல இடம் தான் பிடிச்சிருக்க. மித்ரா முன்னாடி நீ இந்த பரிகாரத்தை ஆரம்பிச்சு உன்னால முடியல, அது மித்ராக்கே தெரியும். நீ கண்டிப்பா இதுக்கெல்லாம் உன்னால முடியாது, நீ இதெல்லாம் பண்ணி பழக்கம் இல்லைன்னு. ஆனா லக்ஷ்மி மட்டும் இப்ப அந்த பரிகாரத்தை ஒழுங்கா முடிக்காம போனான்னு வையன், அது மித்ராக்கு இன்னும் தான் கோவத்தை கிளப்புமே தவிர அவன் மித்ரா அவளை மன்னிக்கவே மாட்டான். இன்னும் தான் லக்ஷ்மி மேல அவளுக்கு கோவம் வரும். நல்லா இருக்கிற ஒன்னாலேயே இந்த தீசட்டியை தூக்கிட்டு 108 பிரதட்சணை பண்ண முடியல. அவ நல்ல அற தூக்கத்துல இருக்கா. அவளுக்கு சுத்தி என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னே தெரியல. அவ கான்சியஸ்லே இல்ல. அவ எப்படி கரெக்டா 108 பிரதட்சணை பண்ண முடியும்? கண்டிப்பா அவ 108 பிரதட்சணை எல்லாம் பண்ண போறதில்ல. இடையில எங்கேயாவது அந்த தீச்சட்டியை கீழே போடதான் போறா. மித்ரா கையால அடி வாங்கதான் போறா. மித்ரா கோவத்துல என்ன பண்ண போறான்னு மட்டும் பாரு, பொறுத்திருந்து பாப்போம் அப்படின்னு சொல்லி இவங்க தூரத்துல இருந்து பாத்துட்டு இருக்காங்க. உடனே மித்ராவும் விவேக்கும் சுத்தி வரத பாத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இவங்களும் 3 ரவுண்டு 4 ரவுண்டு 5 ரவுண்டு சுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அப்புறம் மித்ரா லக்ஷ்மியோட முகத்தை பாக்குறாரு. பார்க்கும்போது அவருக்கு புரியுது, அவ ஒரு மாதிரி டல்லா இருக்காங்க. கண்ணை திறக்க முடியல, அப்படி பொத்து பொத்துன்னு கீழே விழுகிறாங்க. நம்ம ஜானு தாங்கி பிடிச்சுக்கிறாங்க. உடனே அதுக்கடுத்து இப்படி தண்ணி தெளிச்சுட்டே வராங்க. ஜானு முன்னாடி கடவுள் பேரை உச்சரிச்சுட்டு, குழந்தைங்க எல்லாம் அந்த 2 ஜுன்னூலைக்கும் கடவுள் பேரை உச்சரிச்சுட்டு முன்னாடி வந்துட்டே இருக்கிறாங்க. விவேக் கிட்ட கேக்குறாரு, டேய் லக்ஷ்மிக்கு என்ன ஆச்சு, லக்ஷ்மிக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேக்குறாங்க. உடனே விவேக் உண்மையே சொல்ல வராரு. தேவியானியத்தை அப்படின்னு சொல்லக்கூடாது, வேண்டாம் அப்படின்னு நிறுத்திட்டு, ஆமா அண்ணா, அன்னைக்கு உண்மையாவே உடம்பு சரியில்லை, அதனாலதான் அவங்க கோயிலுக்கு வர முடியல. ஆனா அண்ணிய பத்தி உனக்கு நல்லாவே தெரியும்ல, அவங்க ஒரு வாட்டி வாக்கு கொடுத்துட்டாங்கன்னா என்ன வேணாலும் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு, அதுவும் அவங்க லக்கிக்காக வாக்கு கொடுத்துருக்காங்க பிரதட்சணை பண்றேன்னு சொல்லிட்டு, அதனாலதான் அவங்க உயிருக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, அவங்க உயிரே போனாலும் பரவாயில்லன்னு சொல்லி இப்ப இந்த 108 பிரதட்சணைய லக்கிக்காக பண்ணிட்டு இருக்காங்கன்னா அப்படின்னு சொல்றாங்க. உடனே மித்ராக்கு ஒரு மாதிரி டச்சிங் ஆயிருது. அதாவது நம்ம லக்ஷ்மியை போய் தப்பா நினைச்சிட்டோமே, லக்ஷ்மிக்கு அப்போ உண்மையாவே உடம்பு சரியில்லையா, நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு அவளை தப்பா நினைச்சிட்டேன், நான் தூங்கிட்டான்னு அப்படின்னு நினைச்சு இவரு இது பண்ணிட்டே இருக்காரு. அதுக்கு அடுத்து பார்த்தா லக்ஷ்மி ஒரு வாட்டி விழுகிற மாதிரி வராங்க. ஆனா அங்க இருக்கிற பொம்பளைங்களை தாங்கி தாங்கி பிடிக்கிறாங்க. அதுக்கு அடுத்து பாத்துக்கிட்டே இருக்கிறாரு. உடனே இவங்க இங்க வில்லிகள் 2 லக்ஷ்மி எப்படா கீழே விழுவா, எப்படா மித்ரா கையால அடி வாங்குவா அப்படின்னு சொல்லி நம்ம தேவயானியும் மனிஷாவும் பாத்துக்கிட்டே இருக்கிறாங்க. உடனே ஆண்டி எப்ப விழுக போறா, இத்தனை ரவுண்டு வந்துகிட்டே இருக்கா, எப்ப விழுக போறா, விழுதான்னா மித்ரா கையால அடி வாங்க போறா அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி நம்ம லட்சுமியும் விழுக போறாங்க. அந்த நேரத்துல இப்ப பாரு மித்ரா போறா ஆண்டி அப்படின்னு சொல்லி மனிஷா சந்தோஷப்பட்டு இருக்காங்க. இப்ப போய் பலாரும் கண்ணத்துல வைக்க போறான் பாரு அப்படின்னு சொல்லும் போது பார்த்தா நம்ம மித்ரா அடிக்க மாட்டாரு, ஏன்னா அவருக்கு தான் உண்மை தெரிஞ்சு போச்சுல. அப்படியே நம்ம லட்சுமி தாங்கி பிடிச்ச அந்த தீச்சட்டியும் பிடிச்சிருவாரு கீழே விழுகாம. உடனே அதுக்கடுத்து நான் பிடிச்சுக்கிறேன் லட்சுமி, உனக்கு எதுவும் ஆகாது, நீ இந்த பிரார்த்தனையை முடிக்கிற வரை நான் கூடவே இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவரே கடைசியில கைய புடிச்சு, அதாவது அந்த தீச்சட்டி ஒரு கையில புடிச்சு லட்சுமி ஒரு கையில புடிச்சு அப்படியே நடந்து போற மாதிரி கூட்டி போயிட்டு இருக்கிறாரு. இதை பார்த்த உடனே மனிஷாக்கும் தேவியானிக்கும் வயிறு எரியுது. என்ன ஆண்டி இப்படி ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து பார்த்தா ஒரு வழியா 108 பிரதட்சணையும் 2 பேரும் சேர்ந்து முடிச்சிடுறாங்க. முடிச்சுட்டு அந்த தீச்சட்டியை போய் சாமி முன்னாடி இறக்குறதுக்காக போறாங்க. உடனே ஆண்டி இது என்ன ஆண்டி, இங்க என்ன நடக்குது ஆண்டி அப்படின்னு சொல்லி இங்க திட்டிட்டு இருக்கிறாங்க மனிஷா. அதுதான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுங்கிறது. மித்ராவன் என்னதான் உன்னை காதலிக்கிறேன்னு சொன்னாலும் அவன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கல, நீங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி இல்லல்ல. ஆனா லக்ஷ்மி அப்படி இல்லல்ல, அவனோட புருஷன் பொண்டாட்டில அவங்க 2 பேரும். அதனால அந்த உறவு அவங்களுக்கே தெரியாம அவங்கள சேர்த்து வைக்கிதுன்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. ஆண்டி நீங்க எனக்கு சாதகமா பேசுறீங்களா இல்ல அந்த லக்ஷ்மிக்கு சாதகமா பேசுறீங்களா அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கிறாங்க மனிஷா. ஐயோ நான் இயல்பதான் சொன்னேன் மனிஷா, அவங்களுக்குள்ள அந்த பந்தம் இருக்கதானே செய்யுது. அந்த பந்தம் தான் இப்போ லக்ஷ்மிக்கு ஒண்ணுன்னோன்னா நம்ம மித்ராவை தாங்கி பிடிக்க சொல்லுது. சரி வா, என்ன நடந்தாலும் கடைசியில அந்த லக்ஷ்மிக்கு தான் எல்லாம் நல்லது நடக்கணும்னு எழுதியிருந்தா அதை நம்மளும் எவ்வளவோ பிளான் பண்றோம். கடைசியில அந்த லக்ஷ்மிக்கு தான் எல்லாம் நல்லதா முடியணும்னு இருந்தா அதை மத்த யாரால முடியும். சரி வா, அவ எப்படியோ 108 பிரதட்சணையும் முடிச்சுட்டா, இனிமேல் என்ன நடக்க போகுது வா பாத்துக்கலாம்னு சொல்லி அவங்க இறக்கி வைக்க போறாங்க. இறக்கி வச்சுட்டு பார்த்தா அப்படியே லக்ஷ்மி நம்ம மித்ரா மேல அப்படியே விழுந்துடுறாங்க. விழுந்த உடனே குட்டீஸ்டனுக்கு ஹாப்பியாயிருது, வாவ் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து விவேக் ஜானுவும் சந்தோஷப்படுறாங்க. இதை பார்த்த மனிஷாவும் தேவியானியும் வயிறு குபு குபுன்னு எரியுது அவங்களுக்கு. உடனே அதுக்கடுத்து எப்படியோ அந்த ஐயரும் சொல்றாரு, எப்படியோமா 108 பிரதட்சணையை நீங்க கணவன் மனைவியா சேர்ந்து நல்லபடியா முடிச்சிட்டீங்க. உங்க கணவன் மனைவி பந்தம் ரொம்பவே ஆரோக்கியமானதா இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லி அவரும் புகழ்ந்து தள்ளுறாரு. உங்க
உங்க மனைவி வந்து முடிக்க முடியாதுன்னு தெரிஞ்ச அடுத்த நொடியே நீங்க வந்து நின்னீங்க பாத்தீங்களா, அந்த கடவுள் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி இவங்க இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த ஐயர் வந்து புகழ்ந்து பேசிட்டு இருக்கிறாங்க நம்ம மித்ராவை. உடனே நம்ம லக்கியும் சொன்னும், வா எப்படியோ அம்மா நல்லபடியா இந்த பூஜையை முடிச்சிட்டாங்கல்ல, நம்ம ஆஞ்சனியா கிட்ட போய் நன்றி சொல்லிட்டு வரலான்னு சொல்லி லக்கியும் ஜுன்னுவும் ஓடி போறாங்க. இங்க நம்ம ஜுன்னுவும் லக்கியும் சேர்ந்து ஆஞ்சநேயா வந்து கூப்பிட்டு இருக்கிறாங்க. ஆஞ்சநேயும் வராங்க. உடனே ரெண்டு பேரும் சேர்ந்து ஜுன்னுவும் லக்கியும் சேர்ந்து நம்ம ஆஞ்சநேயாக்கு வந்து நன்றி சொல்றாங்க. நீ தான் கரெக்டான நேரத்துல எங்க அம்மாவை கரெக்டா இங்க கோயிலுக்கு கூட்டிட்டு வந்திருக்க, நாங்க உனக்கு தேங்க்ஸ் சொல்றதுக்காக தான் இப்ப வர சொன்னோம் அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஆஞ்சநேயர் சொல்றாரு, இல்ல இதுல என்னோட பங்கு எதுவுமே கிடையாது, நான்லாம் ஒன்னும் உங்க அம்மாவை கூட்டிட்டு வரல, என்னால உங்க அம்மாவெல்லாம் கூட்டிட்டு வர முடியாது, நான் எதுவுமே பண்ணல, உங்க அம்மாவா தான் இங்க வந்திருக்கிறாங்க, அந்த கடவுளோட சக்தி தான் உங்க அம்மாக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி இதுல நான் எந்த வகையிலும் யாருக்கும் நான் உதவி செய்யல, உங்க அம்மாவா உனக்கு நல்லது நடக்கணும், உனக்கு அந்த கடவுள்கிட்ட வேண்டி அவங்களா வந்து கஷ்டப்பட்டு இந்த வீட்டுல இருந்து இங்க கோயிலுக்கு வந்து இந்த பிரார்த்தனையை முடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது ஜுன்னும் லக்கியும் சரி அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. அதுக்கடுத்து சரி அதே ஆமா அம்மாக்கு என் மேல எவ்வளவு பாசம் இருந்தா இப்ப எனக்காக இங்க கோயிலுக்கு எல்லாம் வந்திருப்பாங்க, சரி என்னோட உண்மையான அம்மா யாருன்னு சொல்லு சீக்கிரம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறாங்க. அதுதான் இப்ப வந்து உனக்காக பண்ணாங்களே அப்படின்னு லக்ஷ்மிய சொல்றாங்க. உடனே ஜுன்னு கேக்குறாரு, ஐயோ நாங்க கேக்குறதே உனக்கு புரியல ஆஞ்சநேயா, லக்கியோட அம்மா யாரு அப்படின்னு கேக்குறாங்க. அவங்க கண்ணு முன்னாடியே இருக்கிறாங்களே, கண்ணு முன்னாடியே வச்சுட்டு என்கிட்ட கேட்டா நான் என்ன சொல்றது, ஐயோ அது என்னோட அப்பா அம்மா, லக்கியோட அம்மா யாரு அதுவும் உங்களுக்கு காலம் தான் சீக்கிரம் சொல்லும், நான் புரியாம பேசல, உங்களுக்கு தான் இன்னும் சில விஷயங்கள் புரியல, ஜெய் ஆஞ்சநேயா அப்படின்னு சொல்லிட்டு அவரு கிளம்பி போயிடுறாரு. சரி வாழைக்கு நம்ம போகலாம், ஆஞ்சநேயா அடுத்த வாட்டி என்ன சிக்காமையா போயிடுவாரு, அப்ப நம்ம உன்னோட அம்மா பத்தி விசாரிக்கலாம், சரி வா நம்ம தேடுவாங்க வா போகலான்னு லக்கியும் ஜொன்னும் திரும்ப இங்க வந்துடுறாங்க. இங்க வந்து பார்த்தா அடுத்து வீட்டுல வந்து கோயிலுக்கு சாமி கும்பிட்டு இருக்காங்க, வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இங்க பார்த்தா நம்ம தீக்ஷலு வந்து ஆழ்ந்த தியானத்துல இருக்கிறாரு. அவருதான் வந்து நடக்க போற விஷயங்கள் எல்லாமே அவரோட ஞான திருஷ்டியில முன்னாடியே தெரியுமே. அதே மாதிரி அவர் வந்து நல்ல கண்மூடி வேண்டிக்கிட்டு இருக்காரு. அப்ப வந்து ஒரு பெரிய ஆபத்து நடக்குது, ஒரு சுழற்சி நடக்குது, ஒரு கெட்டது நடக்க போகுது அப்படின்னு தெரியுது. யாருக்குன்னு பார்த்தா வழக்கம் போல நம்ம மித்ராக்கு தான் கண்டமானு பார்த்தா இந்த வாட்டி மித்ராக்கு கண்டம் இல்ல, குடும்பத்துக்கே கண்டங்கிற மாதிரி நந்தன் குடும்பத்துக்கே ஒரு பெரிய பேராபத்து இருக்குன்னு அவரோட ஞான திருஷ்டியில தெரியுது. ஒரு விபத்து நடக்க போற மாதிரி ஒரு பஸ்ல எல்லாரும் ஒன்னா போய்கிட்டு இருக்கும் போது அந்த பஸ் வந்து விபத்துல போய் முடிஞ்சு ஒரு மலையில இருந்து விழுக போற மாதிரி ஒரு கனவு மாதிரி வருது எக்ஷுலுக்கு. இத பார்த்தோன்னா டக்குன்னு கண்ணை திறந்து இல்ல அது நடக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. உடனே அந்த சிஷியரோ என்ன ஆச்சு ஐயா, என்ன ஆச்சு, என்ன கனவு, ஏதாவது கனவா கெட்ட கனவா அப்படின்னு கேட்கும்போது இல்ல நான் உடனே அந்த குடும்பத்தை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. எந்த குடும்பத்தை, இப்ப யாருக்கு ஐயா பிரச்சனை அப்படின்னு அந்த சிஷியர் கேட்கவோ நந்தன் குடும்பத்துக்கு தான் இப்ப பிரச்சனை, நீ உடனே ஜெயதேவுக்கு போன் பண்ணு, அவங்க வீட்டுல இருக்கிற போன் பண்ணி அவங்க வீட்டை விட்டு எங்கேயும் வெளியே போக கூடாதுன்னு சொல்லி, இப்போ ஏதாவது எங்கேயாச்சும் வெளியே ஊருக்கு ஏதாவது போறாங்கன்னா அதை தடுத்து நிப்பாட்டு, அவங்க எங்கேயும் போக வேண்டாம்னு சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு இவரும் சரிங்க ஐயா நான் கால் பண்ணி சொல்லிடுறேன், போன் பண்ணி சொல்றேன்னு சொல்லி அவங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு அந்த சிஷியர் வந்து மாறி மாறி போன் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா வீட்டுலதான் யாருமே இல்லையே, வீட்டுல இருக்கிற எல்லாருமே கோயில்ல எல்லாம் இருக்கிறாங்க. கோயில இருந்தனால யாருமே போன் எடுக்கவே இல்லை. போன் இவர் ஒரு வாட்டி அடிக்கிறாரு அடிக்கல, ரெண்டாவது வாட்டி அடிக்கிறாங்க எடுக்கல, மூணாவது வாட்டி அடிக்கிறாங்க எடுக்கல. உடனே தீக்ஷலு கிட்ட வந்து ஐயா நான் பலமுறை அவங்க வீட்டுக்கு முயற்சி செஞ்சேன், யாருமே என் போனை எடுக்கல ஐயா, என்ன பண்றது, இல்ல ஏதாச்சும் பண்ணி அவங்க எடுக்கிற வர விடாது, அவங்க எடுக்கிற வர நீ அவங்களுக்கு போன் அடிச்சுக்கிட்டே இருன்னு சொல்றாங்க. திரும்ப இவரும் வந்து தியானத்துக்கு திரும்ப போயிடுறாரு. இங்க மித்ரா வீட்டுல எல்லாரும் இப்பதான் வீட்டுக்குள்ள வந்து அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்கிற இந்த நேரத்துல ஊர்ல இருந்து பார்த்த சாரதின்னு ஒருத்தங்க வராங்க. வேற யாரு, நம்ம ஜானுவும் லக்ஷ்மியோட தாத்தா தான் வராங்க. வந்தோடனே ஜெயதேவுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. என்ன ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து, இப்பதான் உங்களுக்கு கண்ணு தெரியுதா இங்கெல்லாம் வரணும்னு, எப்படி இருக்கீங்கன்னு சொல்லி எல்லாம் விசாரிச்சு பேசி சந்தோஷமா பேசிட்டு இருக்கும்போது ஜானு வந்து தாத்தா எப்படி இருக்கீங்க, எப்போ வந்தீங்க, எப்படி இருக்கீங்க, ஜானு உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன், நீ நல்லா இருக்கியா ஜானு, சந்தோஷமா தானே இருக்கே அப்படின்னு சொல்லும் போது நான் நல்லா இருக்கேன் தாத்தா, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நான் அப்படின்னு சொல்லி விவேக்கையும் அறிமுகப்படுத்துறாரு. இதுதான் என்னோட கணவர் விவேக்னு சொல்லி அறிமுகப்படுத்துறாங்க ஜானு. அடுத்த மாடிப்படிக்கட்டுல இருந்து இறங்கி வராங்க நம்ம லக்ஷ்மி. அவங்களுக்கோ சந்தோஷத்தின் உச்சிக்கே போயிடுறாங்க. தாத்தா எப்படி இருக்கீங்க தாத்தா, எத்தனை நாள் ஆச்சு உங்களை பார்த்து,
எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, ஊர்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. லக்ஷ்மி, உன்னை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷமான்னு சொல்லி பார்த்த சாரதியும் பேசிட்டு இருக்கிற இந்த நேரத்துல திரும்ப குட்டீஸ் இதுதான் உங்க பேரன் அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. அப்படியே அவன் அப்பாவை உரிச்சு வச்சிருக்கானே, அப்படியே மித்ரா மாதிரியே இருக்கிறானே அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டு ஜுன்னுவை குஞ்சு பேசிட்டு இருக்கிறாங்க. அடுத்து லக்ஷ்மி வந்தோன்னா, நீ அப்படியே உன் அம்மாவை உரிச்சு வச்சிருக்கியே, அப்படியே அப்படியே பார்க்க லக்ஷ்மியோட முகஜாடை மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லி இவங்க வந்து சந்தோஷமா பேசிட்டு இருக்கும் போது நம்ம மனிஷா வராங்க. வந்து அவ ஒன்னும் அந்த லக்கி ஒன்னும் லக்ஷ்மியோட பொண்ணு கிடையாது, அது மித்ரா அடாப்ட் பண்ண பொண்ணு, அவ ஒன்னும் சொந்த அம்மா ஒன்னும் லக்ஷ்மி கிடையாது அந்த லக்கிக்கு அப்படின்னு சொல்லும் போது, மனிஷா என்ன பண்ணிட்டு இருக்க, எதுக்கு உங்ககிட்ட கேட்டாங்களா, எதுக்கு தேவையில்லாம நீ பேசிக்கிட்டு இருக்கன்னு மித்ரா கிட்ட பலமா வாங்கி கட்டிக்கிறாங்க நம்ம மனிஷா. உடனே சாரி மன்னிச்சிருங்க, நான் வந்து 2 பிள்ளைங்களும் வந்தனால உங்க பொண்ணு நினைச்சிட்டேன், எனக்கு வந்து அப்படியே லக்ஷ்மி வரை இருந்த மாதிரி இருந்தனால லக்ஷ்மியோட பொண்ணு நினைச்சிட்டேன், தப்பா எடுத்துக்காதீங்கன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கிறாங்க. அடுத்து சரி இப்ப என்ன விசேஷம், திடீர்னு வந்திருக்கிறீங்க, ஏதாச்சும் சாப்பிட எடுத்துட்டு வாமான்னு சொல்லும் போது, இருங்க தாத்தா நான் உங்களுக்கு குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வரேன், இன்னைக்கு நான் உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையும் நான் இங்க சமைச்சு வைக்கிறேன்னு சொல்லி நம்ம லக்ஷ்மியும் ரொம்ப அன்பா பேசிட்டு இருக்கிறாங்க பார்த்த சாரதி கிட்ட. பார்த்த சாரதியோ, இல்லம்மா எனக்கு அடுத்து திரும்பணும், ஊருக்கு திரும்பணும், எனக்கு நிறைய வேலைகள்லாம் இருக்கு, நான் ஒரு முக்கியமான விஷயத்துக்காக சொல்றதுக்காக தான் இப்ப நான் உங்களை பார்க்க வந்தேன், ஜானுக்கு இப்பதான் புதுசா கல்யாணம் ஆயிருக்கு, அவ கல்யாணத்துக்கு கூட நீங்க என்ன கூப்பிடல அப்படின்னு சொல்லும் போது உடனே தேவியனே சொல்றாங்க, ஆமா அவ கல்யாணம் நடக்குதுன்னு எங்களுக்கு கூட தான் தெரியாது, அதெல்லாம் என்ன திருட்டு கல்யாணம் அந்த கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல தாத்தா, நல்லபடியா எல்லாரும் ஆசீர்வாதத்தோட நடந்த கல்யாணம் தான் இது கோயில் அப்படின்னு சொல்றாங்க நம்ம ஜானு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்து சாப்பிட ஏதாச்சும் எடுத்துட்டு வாமான்னு சொல்லி ஜெயதவும் பேசிட்டு இருக்கிற நேரத்துல, இல்ல இல்ல எனக்கு சாப்பிடலாம் எதுவும் வேண்டாம்னோன்னா வீட்டுல இருக்கிற எல்லாருமே அங்கதான் இருக்கிறாங்க. இப்ப ஊர்ல வேற திருவிழா வரப்போகுது, இப்பதான் ஜானுக்கும் வேற புதுசா இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு, அதனால மகனும் மாப்பிள்ளையும் ஊருக்கு வந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும், அவங்க 2 பேரும் மட்டும் வந்தா நல்லா இருக்குமா, நீங்க குடும்பத்தோட வந்து கலந்துகிட்டீங்கன்னா எனக்கு அதுவே சந்தோஷம்தான், நீங்களும் ஊர் பக்கம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு, எல்லாரும் உங்களை பார்க்கணும்னு தேடிக்கிட்டு இருக்கிறாங்க, நானும் என்னோட பேத்தியை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சுன்னு பார்க்க வந்தேன், ஊர்ல விசேஷம் வச்சிருக்கோம், நீங்க கண்டிப்பா வரணும், எல்லாரும் குடும்பத்தோட வந்தா நாங்க ரொம்ப சந்தோஷப்படுவோம்னு சொல்லிட்டு இருக்கும் போது, என்னம்மா லக்ஷ்மி நீ வருவல்லம்மா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போது உடனே மித்ரா கையை பிடிச்சிட்டு, அதெல்லாம் ஒன்னும் கவலைப்படாதீங்க தாத்தா, நாங்க 2 பேரும் கண்டிப்பா வரோம் ஊருக்கு அப்படின்னு சொல்லி நாங்க எல்லாரும் குடும்பத்தோட வரோம்னு சொல்லி மித்ரா கையை பிடிச்சிட்டு பேசிட்டு இருக்கிறாங்க. சரிம்மா சரிம்மா, ஜானு நீயும் வந்துருமான்னு சொல்லி அதுக்கடுத்து வீட்டுல இருக்கிற எல்லாரும் வந்துருங்கன்னு சொல்லி இந்த பார்த்த சாரதி வந்து கிளம்பி போயிடுறாரு. உடனே மித்ரா வந்து அவர் போனோன்னு அதை மீன்ஸ் கையை பிடிச்சிட்டு பேசினது வந்து மித்ராக்கு சுத்தமா பிடிக்கல, லக்ஷ்மி பேசினது. உடனே மாடிக்கு போய், இங்க பாருங்க என் தாத்தா முன்னாடி நம்ம சந்தோஷமே இருக்கிற மாதிரி காட்டிக்கணுங்கிறதுக்காக மட்டும்தான் நான் உங்க கையை பிடிச்சதே தவிர வேற எதுக்காகவும் இல்ல, நமக்குள்ள மனஸ்தாபங்கள் இருக்குங்கிறத என் தாத்தாக்கு தெரிய வேண்டாம்னு நினைச்சேன், நம்ம சந்தோஷமா இருக்கோம்னு அவங்க நம்பணும், அதுக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணேன் அப்படின்னு. சரி நீங்க ஊருக்கு வரீங்க தானே அப்படின்னு கேட்கும்போது, யார கேட்டு நீ சொன்ன நான் உன் ஊருக்கு வரேன்னு, நான்லாம் ஒன்னும் ஊருக்கெல்லாம் வரல, ஏதோ இப்போ சந்தோஷமா இருக்கிற மாதிரி உன் தாத்தா முன்னாடி நடிக்கணும்னு இப்ப நடிச்சேன், நான் இன்னும் ஊருக்கு வந்தா அங்க இருக்கிற எல்லாரும் முன்னாடியும் நான் நடிக்க வேண்டியிருக்கும், நான் இதுக்கு நடிக்கணும், நான்லாம் எங்கேயும் வரல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏன் எனக்கு நிறைய வேலை எல்லாம் இருக்கு ஆபீஸ்ல, நானே உங்களுக்கு லீவ் தரேன் நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஹலோ என்ன நீ வேணா லீவ் விட்டுட்டு போவேன், என்னாலலாம் ஆபீஸை விட்டுலாம் வர முடியாது, நான் எங்கேயும் வரல, நீ வேணா போயிட்டு வா, நீயும் ஜூனும் வேணா போயிட்டு வாங்க அப்படின்றான். ஏன் அப்ப லக்கி, லக்கியா, லக்கி என் பொண்ணு, என் பொண்ணுலாம் எங்கேயும் வரமாட்டா, லக்கியும் ஜூனும் என்னடா பேசுறாங்க உள்ள அப்படின்னு சொல்லி வாசலுக்கு வெளியே பாத்துட்டு இருக்கிறாங்க, ஒட்டி கேட்டுட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்துல நம்ம மித்ராவோ, லக்கியெல்லாம் எங்கேயும் கூட கோயிலுக்கெல்லாம் நான் அனுப்ப மாட்டேன், லக்கிய ஒண்ணு நம்பி தனியா அனுப்புவேனா, நீ தான் லக்கிய பாத்துக்கிற லட்சணம் தான் எனக்கு நல்லாவே தெரியுமே, அன்னைக்கு கோயிலுக்கு அவ கூட வரேன்னு சொல்லிட்டு நல்ல காலைல படுத்து தூங்கிட்டு இருந்த, அடுத்து அன்னைக்கு லக்கிக்கு காய்ச்சல்னு உன்னைய நம்பி விட்டுட்டு போனா, நீ எங்கேயோ கிளம்பி வெளியே ஊர் சுத்த போயிட்ட, இப்படி இருக்கிற உன்னைய நம்பி நான் லக்கியை அனுப்பணுமா, லக்கியெல்லாம் யாரை நம்பி நான் அனுப்ப மாட்டேன், லக்கி இருந்தா என் கூட தான் இருப்பா, லக்கி என் கூட இங்கே இருக்கட்டும், ஊருக்கு போறதுன்னா நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லி மித்ரா வந்து சொல்லிட்டு இருக்காரு. இல்ல இல்ல நீங்களும் கண்டிப்பா வரீங்க, லக்கியும் கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் முடியாது, லக்கியும் எங்கேயும் வரமாட்டா, நானும் வரமாட்டேன், இதை பத்தி இனிமேல் பேசுறதுக்கு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே இதை கேட்டு சோகமா வராங்க நம்ம லக்ஷ்மி. நம்ம குட்டீஸ் 2க்கும் ரொம்பவே சந்தோஷத்துல இருந்தாங்க கோயிலுக்கு போறான்னு. இப்ப இப்படி மித்ரா சொன்னனால ஜுன்னுக்கு வந்து ரொம்ப வருத்தம் ஆயிட்டான்.
என்ன லக்கி, நீயும் அப்பாவும் வருவேன் நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன், ஆனா அப்பா என்னமோ இப்ப நான் வரலன்னு சொல்லிட்டாங்க, எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு லக்கி அப்படின்னு ஜுன்னு வந்து ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருக்கான். நானும் உன் கூட ஊருக்கு வரலாம், என்ஜாய் பண்ணலாம்னு நினைச்சேன், ஆனா அப்பா ஏன் இப்படி சொல்லிட்டாங்கன்னு தெரியல, அப்பா மனசை எப்படியாவது மாத்தணும், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. இங்க அப்படியே நம்ம மனிஷாவும் தேவியானியும், எப்படியோ ஆண்டி லக்ஷ்மி மித்ரா என்னை திட்டினாலும், அந்த பெரியவர் முன்னாடி என்னை திட்டினாலும் இப்ப லக்ஷ்மியோட ஊருக்கு வரலன்னு சொல்லிட்டான். இப்ப எனக்கு அவன் மேல என் மேல இருக்கிற அன்பு தான் எனக்கு இப்போ புரியுது, அவனுக்கு நான் தான் முக்கியம் பாத்தீங்களா ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நீ ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காத, லக்கிக்காக தான் அவன் ஊருக்கு போக மாட்டான்னு சொன்னானே தவிர உனக்காக எல்லாம் இருக்காது, ஏதோ சரி ஊருக்கு வரலன்னு சொன்னானே அது வர சந்தோஷப்பட்டுக்கணும் நம்ம அப்படின்னு சொல்லி தேவியானி இவளும் பேசிட்டு இருக்க. சும்மா ஏன் ஆண்டி நெகட்டிவா பேசிட்டு இருக்கிறீங்க, என்னைய பத்தி இவ்வளவு பேசுறீங்களே, இப்போ ஜானுவும் விவேக்கும் தான் போக போறாங்க, அப்ப அதை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, விவேக்லாம் எங்கேயும் போக மாட்டான், தேவனா அந்த ஜானு மட்டும் தான் கோயிலுக்கு போவா, நான்லாம் விவேக் அனுப்ப மாட்டேன். ஆமா நான் கோடு போட்டேன், என் பையன் அதை மீற மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா இவ்வளவு பேசுற நீங்க தான் உங்க பையன் அன்னைக்கு உங்ககிட்ட கேட்காம தான் அன்னைக்கு தாலி கட்டினானா அப்படின்னு சொல்லி தாலி கட்டினதை குத்தி கட்டி பேசிட்டு இருக்கிறாங்க. ஜானு கழுத்துல அன்னைக்கு தாலி கட்டினான்ல அதை பத்தி சொல்லி குத்தி கட்டிட்டு இருக்கிறாங்க. இப்ப என்ன, விவேக் இங்க வாடா, நீ நாளைக்கு கோயிலுக்குலாம் நீ எங்கேயும் போகல, நீ வீட்டுலதான் இருக்கிற அப்படின்னு சொல்றாங்க. மாம் அவங்க எவ்வளவு ஆசையா வந்து கூட்டிட்டு போயிருக்காங்க, நான் இப்ப போகலன்னா அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க மாம். டேய் அவங்க கஷ்டத்தை பத்தி யோசிக்கிறா, நீ போனா நான் கஷ்டப்படுவேன், என்ன பத்தி யோசிக்க மாட்டேன் அப்படின்னா ஜானு வந்து, அதெல்லாம் விவேக் என் கூட கோயிலுக்கு வருவான் அப்படின்னு சொல்லி இங்க ஒரு போர்க்களமே நடந்துகிட்டு இருக்கு. அப்படியே பார்த்தா இந்த பிள்ளைங்கள் ரெண்டுக்கும் ஒரு ஐடியா வருது, நம்ம ஏன் இப்போ ஆஞ்சநேயாவை கூப்பிடக்கூடாது, ஆஞ்சநேயா வந்தா நமக்கு கண்டிப்பா உதவியா இருக்கும்ல, ஆஞ்சநேயா கிட்ட ஹெல்ப் கேட்கலாம்னு சொல்லி ஆஞ்சநேயான்னு, என்ன பிள்ளைங்களா உங்களுக்கு ஏதாவது கஷ்டம்னு வந்தாதான் இந்த ஆஞ்சநேயர் உங்க கண்ணுக்கு தெரியறனா, இதுவரை என்ன கூப்பிடவே இல்லை, இப்ப உங்களுக்கு கஷ்டம்னு என்ன கூப்பிடுறீங்களா அப்படின்னோன்னா, அதெல்லாம் இல்ல, நாங்க சந்தோஷமா இருந்தாலும் உன்னை கூப்பிடதான் செய்யும், நாங்க சோகத்துல இருந்தாலும் உங்களை கூப்பிடதான் செய்தோம், நீ எப்போ எங்க கூடயே இருந்தா அப்ப மத்தவங்களுக்கு எல்லாம் நீ ஹெல்ப் பண்ண முடியாதுல்ல அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. நல்லாவே சமாளிக்கிறீங்க நீங்க, இப்ப என்ன உங்களுக்கு உதவி வேணும் என்னால அப்படின்னு அந்த ஆஞ்சநேயர் கேட்கவோ, இல்ல ஊர்ல இருந்து தாத்தா வந்து எங்களை கோயிலுக்கு வர சொல்லி பூஜைக்கு வர சொன்னாங்க, ஆனா என் அப்பாவோ நான் எங்கேயும் வரமாட்டேன், லக்கியவும் நான் அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, என் அப்பா மனசை மாத்தி என் அப்பாவும் கோயிலுக்கு வரணும், நானும் கோயிலுக்கு போகணும், அதுக்கு நீ தான் ஆஞ்சநேயா ஏதாச்சும் பண்ணணும்னு சொல்லி லக்கி ரொம்ப பாவமா கேக்குறாங்க. ஓ இதுதான் விஷயமா, கண்டிப்பா உன் அப்பா வருவாங்க, எப்படி நீ ஏதாச்சும் மாயஜாலம் பண்ணி வர வைப்பியா, நான்லாம் எதுவும் பண்ண போறதில்ல, இப்ப நீ தான் பண்ண போற அப்படின்னு சொல்றாங்க. நான் என்ன பண்ண முடியும், ஆமா நீ போய் உன் அப்பா கிட்ட சொல்லு, எனக்கு காய்ச்சல் அப்போ என்ன நல்லபடியா அம்மா நல்லபடியா பாத்துக்கிட்டாங்க, அதுக்கடுத்து இப்ப எனக்காக பரிகாரம் எல்லாம் பண்ணி 108 பிரதட்சணை எல்லாம் முடிச்சு எனக்காக எவ்வளோ என் மேல அன்பு வச்சிருந்தா எனக்காக இவ்வளோ பண்ணியிருப்பாங்க, இவ்வளோ பண்ண அம்மாக்கு நான் ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும்லப்பா, அவங்க ஆசையா கூப்பிடுறாங்க, நம்மளும் போயிட்டு வரலான்னு சொல்லி நீ போய் உன் அப்பா கிட்ட பேசு, அதுக்கடுத்து உன் அப்பா இவ்வளோ பண்ணியிருக்காங்க, இதுக்காக நம்ம இது கூட பண்ணலன்னா எப்படின்னு நீ கேளு, உன் அப்பா மனசு மாதிரி சரி பா நம்மளும் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க, சிம்பிள் முடிஞ்சுது அப்படின்னு இவ்வளவு ஈஸியா முடிஞ்சிரும்ல, இத நாங்களே பாத்துக்கிறோம் ஆஞ்சநேயா, தேங்க்யூ அப்படின்னு சொல்லி அதுக்கடுத்து ஆஞ்சநேயா கீழே குனி அப்படின்னு சொல்லி, எனக்கு என்ன கிஃப்ட் கொடுக்க போறீங்களா அப்படின்னுங்கும் போது 2 பேரும் போய் முத்தமலை கொடுக்குறாங்க ஆஞ்சநேயருக்கு. அதுக்கடுத்து அவரோ ஜெய் ஆஞ்சநேயான்னு பறந்து போயிடுறாரு. இதுதான் மக்களை இன்னைக்கான ரிவ்யூ. உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் கிட்டே இருப்ப மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க தாட்ஸ் என்னன்னு கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஆனா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஹை பட்டனை தட்டி விடுங்க. மறக்காம நம்ம சேனல் சீரியல் குட்டி இருப்ப சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.